அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம நிறைய உலக செய்திகளை அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம பேச்சுவார்த்தைக்குள்ளே நுழைய போகிறோம். பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் ஒரு 18 மணி நேரத்துக்கு முன்பு ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்று போடுறாரு. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளார இந்த அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்தாக போகுது, டிஜிட்டலி சைன் அப்படின்னு போடுறாரு. அது பதிவு ஒரு 14 மணி நேரத்துக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் ரீட்வீட் பண்ணுறாரு. எஸ், கன்ஃபார்ம் சைன் பண்ண போகிறோம், அதை பாகிஸ்தான் பிரதமர் உறுதி செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேச்சுவார்த்தை இறுதி ஒப்பந்தம் நெருங்கியது அப்படின்னா யார் தரப்புலேருந்து விட்டு கொடுக்க போகிறாங்க, யார் தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க, அதை தாண்டி ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில் சக்ஸஸ் பண்ணால் அடுத்த நேட்டோ நாடுகள் வலிமை பெறுமா, இந்த ஆங்கிள்லேயும் வந்து நம்ம இன்றைய பதிவு பார்க்கலாம். அப்போ இஸ்ரேல் வந்து தனது தாக்குதலை குறைத்திருக்கிறதா, அதற்கான பதில்களும் இன்று கிடைத்துவிடும். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் போராட்டம் குறைந்திருக்கிறதா, அதற்கான பதில்களும் இன்றைய பதிவில் கிடைத்துவிடும். ஸோ வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். எப்பவுமேங்க அப்படியே இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு மாதிரி அப்படியே இழுன்னு இழுத்து அப்படி போச்சுன்னா அது கண்டிப்பாக தாக்குதல் வந்து தொடங்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் நம்ம முதல் முறையாக ஈரான் தரப்பில் இருந்து பாசிட்டிவ் செய்தியை பார்க்குறோம் நம்ம, இல்லையா? அதனால் அட்லீஸ்ட் நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்து உக்காந்தாங்களே இரண்டு தரப்புலையும். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, இனி எதிர்காலங்களில் ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் தான் இருக்கும், பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் நிலவரங்கள்லாம் இருக்காது. அந்த சின்ன சின்ன சச்சரவுகள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன். இந்த வரைபடம் 22 பிப்ரவரிக்கு அப்புறம் தாக்குதல் தொடங்கினாங்க. சிவப்பு கலர் தாக்குதல் எல்லாமே, அதாவது அது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் டே அட்டாக் வந்து அதிகபட்சமாக 156 அட்டாக் நடத்தியிருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது. ஈரான் தனிப்பட்ட முறையில் அரபு நாடுகள்லாம் சேர்ந்து தாக்கல் நடத்தியது. அதிகபட்சமாக ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பக்கமே ஒரு சில நாள் அட்டாக்லாம் போனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே 5 ஏப்ரல் வரைக்கும் பார்த்தோன்னா கொஞ்சம் குறைஞ்சிது. இப்போ ரீசெண்டாக மேலாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சும்மா லைட்டாக தான் நடத்துனாங்க, பெருசாக இல்லை. அது ஜூன் மாதம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா லிமிட்டடான ஒரு அட்டாக் தான். இது எல்லாமே இனி இந்த பேச்சுவார்த்தை நம்ம தொடங்கினதுக்கப்புறம் எந்த மாதிரியான தாக்குதல்கள் சப்போஸ் இருக்குமானா மேக்ஸிமம் இருக்காது, அவ்வளோதான். ஏன்னா நம்ம மனித வாழ்க்கையிலேயே பார்த்துருக்கோம் இல்லையா, ஒருத்தர் அப்படியே ஒரு மாதிரி கழுத்தை சுழுக்கிற அளவுக்கு திருப்பிட்டு போனால் தான் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. பட் இறங்கி கொஞ்சம் நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்துட்டாவே கொஞ்சம் பேசி கீசி அப்படியே வர வச்சிடலாம். அது வந்து அதுக்கான டெக்னிக் வந்து இரண்டு தரப்புலையுமே இருக்குது. ஏன்னா அப்படியே ஈரான் வந்து நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் எப்போ சொல்லுவாங்க, வரட்டு இழுப்பாக இருக்குன்னு, அந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படியே இப்போ இழுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஓகே, அவங்க ஃபாரின் மினிஸ்டரை வந்து உறுதிப்படுத்தினால என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 கண்டிஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறாங்களாம். ஒன்று, ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்துவதற்கு சர்வதேச கப்பல்களுக்கான சேவை கட்டணம் விதிக்கப்படும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் திட்டவட்டமாக இருக்கிறாங்க. ஏன்னா சர்வதேச கடல்சார் சட்ட விதிகளின்படி போக்குவரத்து சுங்க கட்டணம், டிரான்சிட் ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து விதிக்க முடியாது. எந்த நாடுமே அதை விதிக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. ஆனால் சேவை கட்டணம் வசூலிக்கலாம். அதனால் நாங்கள் இதை குறித்து நடைமுறையில் ஓமனுடன் இணைந்து நாங்கள் ஒரு அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சேவை கட்டணம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு போகிறாங்க. அமெரிக்கா கிட்டே என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் டோல்கேட்லாம் வசூல் பண்ணல, அதெல்லாம் கிடையாது, உங்கள் கப்பல் எந்த பிற்காலத்தில் எந்த சேதாரமும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சேவை செஞ்சு கொடுக்குறோம், அந்த சேவைக்கான கட்டணத்தை கொடுங்க அப்படின்னு ஈரான் கேட்குறாங்க. அது ஓமன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோன்றாங்க. மேபி அமெரிக்கா இது ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாமே வந்துருச்சு, அதான் இது அந்த வார்த்தை ஜாலங்கள் மாறுதில்ல, சேவை கட்டணம் அப்படின்றதுனால வந்து இதுவுமே ஒற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னி கூட ஓமன் பக்கத்தில் ஒரு கப்பல் வந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க என்று கூட கேட்டால், எங்களுடைய உத்தரவுக்கு எதுவும் பணியாதனால நாங்கள் இதை தாக்கல் நிகழ்த்தணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அமெரிக்காவை தவிர அந்த அரபு நாடுகள் மற்ற நாடுகள்லாம் மனசுக்குள்ளே கொஞ்சம் இதாக தான் இருக்கும்,
பொட்டசாமி அது பாட்டு சும்மா தான் அந்த ஏரியாவில் அந்த பக்கம் போயிட்டு இருந்தது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸில் பெருசாக அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்னு தாக்கல் நடத்தி நீ என்ன சாதிச்சிட்ட, இப்போ எங்களுக்கு சேவை கட்டணத்தை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கிறே நியாயமா அப்படின்னு அங்கேருந்து இனி இறக்குமதி பண்ணுற நாடுகள், அதில் இந்தியாவும் ஒன்று, சீனாவும் ஒன்று, மற்ற ஏசிய நாடுகள் எல்லாமே இந்த கேள்விகளை கண்டிப்பாக மனசுக்குள்ளே இருக்கும், வெளிப்படையான்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கிறதையும் கெடுத்து விட்டு போயிட்டாரு. கேட்டால் அமெரிக்கா சொல்லுவாங்க, எங்களுடைய கப்பல் அந்த வழியில் வரல அப்படின்ட்டு ஒரு டைலாக்காக சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாங்களா, இல்லை சேவை கட்டணம் கூட வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? அதுதான் அந்த அக்ரிமெண்ட்டோட முக்கிய நோக்கம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ஃபஹானில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூக்ளியர் சைட்லாம் எங்கெல்லாம் அணு ஆயுதம் என்ரிச் பண்ண அணு ஆயுதம் இருக்குதுன்னு அவங்க இருக்கோ அந்த இடத்தெல்லாம் அந்த டனல் என்ட்ரி டனல்லாம் உள்ளே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாம், ஒரு 4-5 நாளாகவே வெடி வைத்து தகர்க்கிறாங்க. எதற்காக வெடி வைத்து தகர்க்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அது பேசிக்கலாம் பின்னாடி ஒரு 2 வருஷம் போட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, சிம்பிளாக கேட் ஓப்பனாக இருக்கும், நேட்டாக உள்ளே போகிறாங்க, என்ரிச் பண்ண யுரேனியத்தை தூக்குறோம், போகிறோம், டிஸ்மேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா இல்லை, அதை அவங்க கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கே ஐயோ கம்முன்னு விட்டுட்டு போயிடலாமான்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். அதனால் நம்ம ஏன் டனலில் முடிச்சிரு, யாருக்கும் சப்போஸ் அவங்க இன்ஸ்பெக்ஷனோ இல்லை வேறு ஏதோ வந்தாங்கன்னா கூட இல்லைங்க அடித்த தாக்குதலில் பாருங்கன்னு சொல்லிட்டு புகைப்படம் சேட்டலைட் இமேஜஸ் காட்டியிருந்தாங்க. அது ஃபுல்லாக டனல் ஃபுல்லாகவே க்ளோஸில் தான் இருந்தது, ஃபுல்லாக வெடி வைத்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே. அதனால் எப்படி இது அமெரிக்கா எடுக்க போகிறாங்க அப்படின்றாங்க. இப்போ கூட ஈரான் என்ரிச் பண்ண யுரேனியத்தை பற்றின பேச்சுவார்த்தை இப்போதைக்கு இல்லை, ஓல்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தார் சைடில் ஒரு 12 பில்லியன் பக்கம் ஃபண்டிங், அதில் குறிப்பாக 6 பில்லியன் ஏற்கனவே முடக்கப்பட்ட சொத்துக்களும், இன்னொரு 6 பில்லியன் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் லோன் கூட கிரெடிட் லைனில் கொடுக்க தயாராக இருக்கோம். மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை அடுத்த லெவலில் மேம்படுத்துவதற்காக கத்தார் என்ன அக்ரிமெண்ட் கேட்குறாங்கன்னா, நாளைக்கு சப்போஸ் நீங்கள் கோச்சிக்கிட்டு உங்களுக்குள்ள சண்டை வந்தாலுமே கத்தாரும் ஈரானும் தாக்கல் நடத்திடக்கூடாது, அது ஒரு அக்ரிமெண்ட்டு சைடில் போட்டுக்கலாமா ஈரான் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்களாம். ஏன்னா அடிச்சுதான் அடிச்சிங்க, பங்காளிங்களாக போயிட்டீங்க, நாளைக்கு நம்ம ஒத்துமையாக இருந்தால் தான் நாடும் சுபிட்சமாக வளரும். நாளைக்கு சப்போஸ் உங்களுக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 60 நாள் நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்க, நீ வேறு இடையில் ஏதாவது பிரச்சனைனாவே ஓடி வந்து அடிக்கிறீங்க. அதனால் இந்த சைடு கேப்பில் நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு 6 பில்லியன் லோன் கொடுக்குறோம் அமெரிக்க ஒப்புதலோட, ஏற்கனவே ஃப்ரோசன் பண்ண அந்த அமௌண்ட்டு கூட இருக்குது. அதனால் நம்ம 2 பேர் ஏதாவது ஒத்து போயிடலாமா அப்படின்னு அந்த சைடில் பேசியிருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்குன்னு தெரியல, அது அவங்க சொன்ன நியூஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான். ஏன்னா ஏற்கனவே யுஏஇ ஒரு 3 பில்லியன் அமௌண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் தாக்கல் நிறுத்தினான்றது முற்றிலும் முரண்பட்ட ஒரு போலியான செய்தி என்று யுஏஇ திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க. அதையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா, நாங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கூட பொது வெளியில் எடுத்து விட தயாராக இருக்கோம், இந்த மாதிரி போலியான குற்றச்சாட்டை சொல்லாதீங்க அப்படின்னு கொஞ்சம் ஆவேசமாக பேசியிருந்தாங்க யுஏஇ தரப்பில். ஆனால் இன்று அமெரிக்கா தரப்பில் ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இனி வேர்ல்டுலே அதிகமான அளவுக்கு க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஃபியூல் எக்ஸ்போர்ட் பண்ணுறது 10.5 மில்லியன் பேரல் பர் டே ஒரு நாளைக்கு. அதிகபட்சமாக ரஷ்யா 7 மில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சவுதி அரேபியா 5.9 மில்லியன் பர் டே. அதனால் அமெரிக்கா தான் இன்றைக்கி வேர்ல்டுலே லீடிங் எனர்ஜி எக்ஸ்போர்ட்டர். இதெல்லாம் எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க, 2 விஷயத்தில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க. இதனால் ஒன்று ரஷ்யா உக்ரைன் வாரனால ரஷ்யா மீது அடுத்தடுத்த தடைகளை போட்டு முடக்கிறாங்க. அடுத்தது ஈரான் ஏற்றுமதி பண்ணுறதையும் அடுத்தடுத்த தடைகளை போட்டு முடக்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பு, ஏற்கனவே ஈரான் மீது தடை விதிக்கப்பட்டு ஏற்றுமதி பண்ணாமல் தான் இருக்காங்க. அரபு நாடுகள் ஏற்றுமதி பண்ண முடியாத அளவுக்கு ஃபுல்லாக பிளாக் பண்ணி அங்கேயும் முடிச்சுட்டா நம்ம அங்கே தான் வாங்கி ஆகணும். இதில் இன்னொரு குறிப்பு, வெனிசுலா ஏற்றுமதி செய்யப்படுகிறது எல்லாமே அமெரிக்காவுடைய அக்கௌண்ட்டில் இருந்தால் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதனால் அது அமெரிக்கா லிஸ்ட்டுக்கு தான் போகுது. ஏன்னா நம்ம ஃபண்டிங் எல்லாம் யாருக்கு கொடுக்குறோம், அமெரிக்காவோட ட்ரெஸரியில் தான் நம்ம பே பண்ணுறோம். அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வெனிசுலாவுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. நேரடியாக ஒரு சிங்கிள் பைசா கூட வெனிசுலா வாங்குறது கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ க்ரூட் ஆயில் $80 விற்றுச்சுன்னா அவங்க பார்த்து $60 தான் யாருக்கு, வெனிசுலாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மிச்சம்லாம் ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க, அது கணக்கும் கேட்க முடியாது.
ஏன்னா அவங்க நாட்டாமை எதிர்த்து பேசவும் முடியாது இல்லையா? அது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு யுத்தத்தையும் ஆரம்பிக்க வைக்கிறதுக்கு முன்பு ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்றைக்கி ஓடி வந்து வேர்ல்டுலேயே நான் தான் நம்பர் 1 ஏற்றுமதி, நான் தான் உலகத்துக்கு தேவையான மொத்த எனர்ஜி கொடுக்குறேன் அப்படின்றதுல எந்த வகையில் நியாயம்னு தெரியல. சரி, இனியோ ஒரு பக்கம் அவங்க இருந்தாலுமே வந்து இன்னொரு மீட்டை நான் பார்த்தேன். நான் இப்போ ஈரானுடைய ஃபாரின் அராக்சி அவர்கள் வந்து 2 முக்கிய சந்திப்பை நடத்துகிறாங்க. ஒன்று வந்து ரஷ்யாவுடைய முக்கிய டெலிகேஷன் ஈரானுக்கு வந்திருந்தாங்க, சீனாவுடைய முக்கிய டெலிகேஷன் அங்கே ஈரானுக்கு போயிருந்தாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, பிரிக்ஸ் கூட்டமைப்பை எப்படி வலுப்படுத்துறது, ஏன்னா எல்லா தடைகளும் கிட்டத்தட்ட நீக்க போகிறாங்க. நீக்கினாவே ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி. ஏன்னா இத்தனை நாள் பிரிக்ஸ் கூட்டமைப்பு பெரிய ஒரு நெருக்கடிக்கான காலம் என்ன அப்படின்னா, இந்த ஈரானுக்கான தடைகளை நீக்காமல் அது வாங்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னெலாம் இருந்தது. இனி ஈரான் வந்து விஸ்வரூப வளர்ச்சி பெறும். ஏன்னா அவங்கக்கிட்ட இல்லாத எண்ணெய் வளங்கள் இல்லை, அதிக அளவுக்கான எண்ணெய் வளங்கள் இருக்கிறது. தடைகளை நீக்கும் பட்சத்தில் விஸ்வரூப வளர்ச்சி பெறும். அப்படி வளர்ச்சி பெற்றது அப்படின்னா ஈஸியாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். அதனால் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் படி நாங்கள் ரஷ்யா, சீனா, அதிலும் மற்ற இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகளுடைய நேட்டோன்ற பாருங்க பிரிக்ஸ் கூட்டமைப்போட நாடுகள் எல்லாமே இனி ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை இனி நடத்தப்படும் என்று ஆராய்ச்சி தரப்பில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ நாம் இது எப்படி எதிர்பார்க்கலான்னா, இந்த தடைகள் இங்கே நீக்கினா கூட அடுத்து இன்னொரு செக் எங்கே வைப்பாங்க ரஷ்யாவுக்குன்னா, சரி ஈரானுக்கு எங்கன்னா நீ வந்து ரஷ்யாவுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கிற, ரஷ்யாவுக்கு ட்ரோன் ஏற்றுமதி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த தடைகளை ஹோல்டு பண்ணுவாங்களா, அதையும் நீக்க போகிறாங்களான்றது அதையும் தெளிவுபடுத்தணுன்றாங்க. இந்த ஒரு மீட் மூலமா அங்கேயும் செக் வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க பண்ணுவாங்கள்ல பாஸ், ஒரு நாடு முன்னேறக்கூடாது, ஒரு நாடு அழிக்கணும்னா எல்லா வகையிலையும் யோசனை பண்ணுவாங்க. ஏதோ இப்போதைக்கு அவங்க பேச்சுவார்த்தை வந்துட்டால் போதும்லாம் நினைக்க மாட்டாங்க, அடுத்தடுத்தும் திங்க் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஆராய்ச்சின்னு வருது பாருங்கள். ஈரானுடைய முன்னாள் தலைவர் இப்போ இறந்து போனார்ல, மறைந்த உச்சபட்ச தலைவர் அலி காமேனி அவர்கள், அவருடைய இறுதி ஊர்வலம் இப்போ ஜூலையில் நடக்கிற மாதிரி இருந்தது, ஜூன் மாதம் நடக்கிற மாதிரி இருந்தது. இப்போ ஜூலை 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை டெஹ்ரான் மற்றும் கோம் நகரங்களில் நடைபெறுது. அதற்கான ஏற்பாடுகள் தயார் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் இடையில் நடந்தது பிரச்சனை, திடீர்னு தாக்கல் நடத்திட்டாங்கன்னா இஷ்யூ ஆகிடும். அதனால் அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு கோயில் மாதிரி உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஈரான் தரப்பில். அது எப்போவுமே ஒரு புனித கோயிலாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இறுதி சடங்குக்கு அப்புறம் அவர் புதைக்கப்படுகின்ற இடம் ஒரு நினைவு சின்னமாகவும் ஈரானுடைய ஒரு நினைவு தூணாகவும் மாற்றணுன்றதுக்கான பெரிய நிதிகள் வந்து ஒதுக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ பிரச்சனை இருந்தால் அது இடத்த தாக்கல் நடத்தி அழிச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னா அது இஷ்யூ ஆகிடும் இல்லையா? அதனால் எல்லாமே இதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணது இத்தனை நாள். அவங்க இப்போ ஓகே ஆகிடுச்சு. அது அவர் எந்த இடத்துல அடக்கம் பண்ணுறாங்களோ நீ ஒரு பெரிய ஒரு புனித தலமாக மாற்றப்படும்ன்ற மாதிரி வந்து தகவல் அங்கேருந்து வந்திருக்கிறது. சரி, நம்ம இந்த பக்கம் வந்துடலாமே. ஏன்னா இந்த பக்கம் கோட்டசாமி புசுன்னு இருப்பாங்க இஸ்ரேல் தரப்பில். எனக்கு ஹெஸ்போல்லா கூட ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஒரு 7 பக்கம் ராக்கெட் வந்து இஸ்ரேல் நோக்கி ஏவி இருந்தாங்க. உங்களுக்கு நான் அந்த வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன். நான் இதுவரை இஸ்ரேல் கைப்பற்றிய பகுதிகள், இந்த லெபனான் நாங்கள் கைப்பற்றிய பகுதியில் ஹெஸ்போல்லா ஆயுதங்களை போட்டு வெளியேறும் வரை நாங்கள் இந்த தாக்கலை குறைக்க மாட்டோம், இந்த பகுதியிலேருந்து வரமாட்டோம், இப்போ போடுகின்ற அக்ரிமெண்ட் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்று மட்டும் 70க்கும் மேற்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஹெஸ்போல்லானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நாங்கள் தாக்கல் நடத்துகின்ற பதிவுகளும், அதுவும் குறிப்பாக 7 ஹெஸ்போல்லானுடைய தீவிரவாதிகள் அண்டர் கிரவுண்டில் பெரிய அளவுக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி இஸ்ரேலுடைய செய்தி குறிப்பில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அமெரிக்காவுடைய 5வது பாயிண்டில் அவங்க ப்ராக்சி குரூப்ஸ், அதாவது சர்வதேசத்தால் தடை விதிக்கப்பட்ட தீவிரவாத குழுக்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதில் இன்க்ளூடிங் ஹெஸ்போல்லாவும் சேர்த்தி தான். ஹெஸ்போல்லா, ஹமாஸ் ப்ளஸ் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராக்சி குரூப்ஸ், இவங்களுக்கு எல்லாமே இனி ஈரான் எந்த சப்ளையும் பண்ணக்கூடாது, எந்த உதவியும் செய்யக்கூடாது, அது நிரந்தர தடை விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டும் சேர்த்தி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் சொல்கிறாங்க. அதெல்லாம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, சதர்ன் லெபனான் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை இமீடியட்டாக நைட்டாக வெளியேற சொல்கிறாங்க. அதனால் அந்த சதர்ன் லெபனான் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து
அவங்க இத்தனை நாள் லெபனானுடைய இராணுவம் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களையும் வெளியேற சொல்லிட்டாங்க. மேபி இன்று இரவு கடுமையான தாக்குதல் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அங்கே கையெழுத்து ஆகுது இல்லையா, அந்த கோபத்தை இவங்க காட்டுவாங்க இஸ்ரேல். அவங்களுக்கு பிடிக்கல, இந்த கையெழுத்து வர்றது பிடிக்கல இல்லையா, அதனால் நினச்சி பாருங்கள், 20 கிராமத்தை ஒரே சமயத்தில் வெளியேற சொல்லியிருக்காங்கன்னா நிறைய வீடுகளை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நியூயார்க் போஸ்ட் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். காசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்திருக்கான் ஹமாஸுக்கு எதிராக. வி ஆர் கம்மிங், இனி அவங்களால எங்கள் மக்களோட எதிர்காலம் இழந்திருக்கிறது அப்படின்னு எதிராக கிளம்பியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது நியூயார்க் போஸ்ட் எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல, இருந்தாலும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன் நான். அப்புறம் யூடியூப் நிறைய ஈரானில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே வந்து குறிப்பாக ஈரானுடைய ஸ்டேட் டிவியிலிருந்து மொத்தம் ஒரு 7-8 பேர் ஏற்கனவே அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் நிறைய பேர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கிட்டத்தட்ட பேசி தூக்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வருது. இது இப்போ G7 சம்மிட் வந்து இப்போ மண்டேலேருந்து ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்கிறாங்க. அந்த G7 சம்மிட்டில் நிறைய அரபு நாடுகளோட தலைவர்களை சந்திப்பதற்காக அங்கே ட்ரம்ப் அவர்கள் பெருசாக பிளான் பண்ணியிருக்கிறாரு. அப்போ பிரதமர் மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அதற்கு முன்பு ஜெய்சங்கர் அவர்கள் மார்க்கோ ரூபியோ அவர்கள்கிட்ட இன்றைக்கி கடுமையான தனது கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கோம் அப்படின்ற பதிவை காலையில் எக்ஸ்தலத்தில் பார்த்தேன். ஆக்சுவலாக ஜெய்சங்கர் அவருடைய எக்ஸ்தலத்தில் நான் ரவிக்குமார்க்கு சேனலில் கூட போட்டிருந்தேன். கடுமையான தனது கண்டனங்களை பதிவு செஞ்சோன்னாங்க. ஆனால் 2 விதமான தகவல்கள் வருகிறது. முதல் தகவல் வந்து சன் டிவியில் நான் பார்த்தேன். நான் அனைத்து வணிக கப்பல்களும் அமெரிக்கா உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மீறினால் சகித்து கொள்ள முடியாது. ஏன்னா அமைச்சர் ஜெய்சங்கரிடம் மார்க்கோ ரூபியோ திமிரு பேச்சான். எங்க பாருங்க, அப்படி தாங்க நாங்கள் நடத்துவோங்க, என்னங்க உங்களால் பண்ண முடியும் சொல்லுங்கள், பார்க்குறீங்களா அப்படின்னு பேசினாராம். மார்க்கோ ரூபியோ இப்படி திமுறா இப்படி பயங்கரமாக வந்து பேசினாராம். இது மாதிரி அத்துமீறி தாக்குதல் நடத்தி இந்திய மாலுமிகளை கொண்டுட்டு என்ன திமுறா பேசுகிறாரு பாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க அவங்க. சரி, இவங்க சாணக்கியா சேனலில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, அமெரிக்காவுக்கு இந்தியா கடும் கண்டனம். வளைகுடா பகுதியில் அமெரிக்கா கடற்படை நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இந்திய தரப்பில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து மார்க்கோ ரூபியோ அவருடன் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கப்பல்கள் மீது நடத்தப்படும் இது போன்ற கொடிய தாக்குதல்கள் நியாயமற்றவை என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகவல்களை சொல்லிட்டேன், யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் ஜெய்சங்கர் அவருடைய பதிவு வந்து ஒரே ஒரு வரி தான், தனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன்றாங்க. இரு நாட்டு தலைவர்கள் பேசிக்கும் போது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த ஒரு 50-60 பேர்த்து பக்கத்தில் வச்சுன்னு தான் பேசுவாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. இது அவங்களோட கற்பனை கதைகள். இந்த மாதிரி நிஜமாகவே இரு நாட்டு தலைவர்கள் பேசும்போது அப்படி தாங்க நடத்துவேன், என்னங்க பிரச்சனை, நாங்கள் சொன்ன நீங்கள் கேட்டு தாங்க ஆகணும் அப்படின்னு ஒரு நாட்டோட தலைவர் பேசுவாரா அப்படின்னா அது கற்பனையிலும் இல்லாத ஒரு செய்தியாக தான் பார்க்கலாம். என்னுடைய ஆங்கிளில் பார்க்குறேன் நான். அது எப்படிங்க நிஜமாகவே அப்படி பேசுவாங்களா? ஒரு இரு நாட்டு தலைவர்கள் உட்காந்து இங்கே லோக்கலில் பேசிக்கிற மாதிரி பேசிப்பாங்க? அப்படிலாம் இல்லை. ஏன்னா தலைவர்கள் இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. நாட்டோட கொள்கைகளும் நாடும் தான் ரொம்ப முக்கியம். அதனால் அதை சார்ந்த விவகாரங்கள் தான் பேசுவாங்க. அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதையே மீறி ஊடகங்கள் நம்பி இது போடுறது எப்படின்னு எனக்கு தெரியல. இனியவும் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம ரஷ்யாவை பற்றி பார்த்துடலாம். மற்ற கிரிமியாவை இணைக்கக்கூடிய ஒரு 4 பாதைகள், நேற்று வரைக்கும் 2 பாதைகளை கட் பண்ணாங்க, இன்றைக்கி 4வது பாதையும் கட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட கிரிமியா தனி தீவாக தனித்து விடப்பட்டிருக்கிறது. அங்கே உள்ள டீசல் போல் பெட்ரோல் போல் எல்லாமே பெரிய ஒரு லாங் கியூ இருக்குது. ஒரு கன்னித்தீவு போல் கிரிமியா தனித்தீவாக மாறிவிட்டது. இனி கிரிமியாவின் கஷ்ட காலங்கள் இறுதி உரை எழுதப்படும்னு இருக்காங்க. பட் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பிடிக்கப்பட்ட பகுதிகள் டான்பாஸ் போன்ற பகுதியெல்லாம் 2030க்குள்ளார இங்கே ரஷ்யா மக்கள் எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோமோ அதே மாதிரி அங்கேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அமைச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை செட் பண்ணி கொடுக்குறோம். இனி எங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதலை பார்க்க போகிறீங்கன்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம பங்களாதேஷோட எல்லை பகுதியில் தொடர்ந்து பிரச்சனை வெடிச்சிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து நம்மளுடைய இராணுவ வீரர்களை வந்து டீஸ் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் இருந்து ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க பங்களாதேஷில் இருந்து. அதுக்கான பதிவுகளும் பார்க்க முடிகிறது. இங்கேருந்து பல சைகைகளை காட்டுறாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சைகைகளை காட்டுறாங்க. அதை பங்களாதேஷனுடைய பிஜேபி வந்து ஊக்குவிக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள்கிட்ட ஊக்குவிக்கிறாங்க. அது நல்லதுக்கும் இல்லை,
தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து போயிட்டே தான் இருக்குது. அதே போல் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் தொடர்ந்து 5வது நாட்களாக போராட்டம் வலுத்து கொண்டிருக்கிறது. போராட்டம் கொஞ்சம் கூட ஓயல. இறந்த ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவும் உங்களை சும்மா விடாது. தனி நாடுக்கான கோரிக்கை வரைக்கும் நாங்கள் செல்லாமல் விட மாட்டோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் நிறைய அரசு ஊழியர்கள் கூட பெரிய அளவுக்கு களத்தில் இறங்கி போராடினாங்க. குறிப்பிடத்தகுந்த விஷயம். பாகிஸ்தான் தனது இராணுவத்தை வலுப்படுத்துவதற்காக வருகின்ற 26, 27ஆம் ஆண்டில் 3 லட்சம் கோடியாக அதிகரிக்கிறாங்களாம். இது ஏற்கனவே இருந்ததை விட 17.8% தனது இராணுவத்துக்காக அதிகரிக்கிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீ இராணுவத்துக்கு எவ்வளோ நாள் அதிகரிங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் இராணுவத்தை வளர்த்துற வரைக்கும் உங்களுக்கு சிந்து நதி நீர் வந்து கிடையவே கிடையாது. தீவிரவாதத்தை தண்ணீர் ஊற்றி வளர்க்கும் பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீர் கிடையாது என்று நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். நானும் இந்த பதிவை திட்டவட்டமாக முடிக்கணும்னு விரும்புகிறேன் நான். ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு திட்டவட்டமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.